வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகம் முதல் அதிகாரம் 6வது வசனத்தில் இருந்து 17வது வசனம் முடிய நாம் வாசிக்க போகிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகம் முதல் அதிகாரம் புதிய ஏற்பாட்டின் கடைசி அத்தியாயம். அது முதல் அதிகாரம் 6வது வசனத்தில் இருந்து, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கே மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன் என்று திருவுள்ளம் பற்றுகிறார். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரத்துக்கு, அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடல் பங்காளியுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மோ என்னும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது, நான் ஆல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புத்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியாத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கு அனுப்பு என்று விளம்பினது. அப்போது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சையை கட்டியிருந்த மனுஷ குமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சியை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையாய் இருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உரைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலத்தை போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல் இருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்திலே விழுந்தேன். அப்போது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன் என்றார் என்பதை ஜெபிக்கலாம். எங்கள் மகத்தான தேவனாகிய கர்த்தாவே, இந்த காலைகளிலும் கூட ராஜாவின் சமூகத்திலே வந்து உம்மை தொழுது கொள்ள, உம்முடைய நாமத்தை உயர்த்த, உம்மை ஆராதிப்பதற்காகவே எங்களை பிரித்தெடுத்த தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வாசித்த உங்களுடைய வேத வசனங்களோடு கூட உங்களுடைய ஆசீர்வாதங்களை கூட்டித்தாங்க. காணிக்கை கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதிப்பீராக. வந்த ஒருவர் கூட வெறுமையாய் போகாதபடிக்கு உம்முடைய தெய்வீக ஆசீர்வாதத்தை பெற்று செல்ல கர்த்தர் அனுகிரகம் செய்துள்ளபடியாக நான் வேண்டுகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு உலகம் முழுசும் திருத்தோலை ஞாயிறை அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஐயா, என்ன காரணம் நடந்து கொண்டிருக்கிறது, என்ன இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நாங்கள் பார்க்க அனுகிரகம் செய்த தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரி ஒத்தாசை இல்லாமல் இந்த வேத வசனத்தை எங்களால் புரிந்து கொள்ள முடியாது, இதை குறித்து பேசவும் முடியாது ஐயா. நீ ஒருவரே வார்த்தைக்கு வியாக்கியானியா இருக்கிறபடியால உங்களுடைய பாதத்திலே என்னை சரண்டராக்குறேன். ஆண்டவரே, நீருடைய கட்டுப்பாட்டுகள் எடுத்துக்கொள்ளும்படியாக மகத்தான எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே விலையேறப்பட்ட நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். உட்காரலாம். கர்த்தருடைய மகா பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. எனக்கு ஏறக்குறைய இது உலகம் முழுசும் நடக்க நினைக்கிறது. குருத்தோலை ஞாயிறு. நமக்கு குருத்தோலை ஞாயிறா, அது வேற என்ன ஞாயிறு என்ன ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பவனி போயிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரிய ஸ்தாபனத்துடைய ஏராளமான மக்கள் கையில ஓலையை பிடிச்சுக்கிட்டு அப்படியாக அவங்க போயிட்டு இருக்கிறதுதான் இது குருத்தோலை ஞாயிறு என்று தெரிந்து கொள்கிற அளவுக்கு நாம இருக்கிறோம். பரவாயில்ல, இருக்கட்டும், நல்லது. இன்னொரு விஷயம், நமக்கு வருகிற 29ஆம் தேதி அந்த புனித வெள்ளி இருக்கிறது. நமக்கு அது ஒரு லீவு நேரமா இருக்கிறதுனால சபையா நீங்க விரும்பினா நம்ம சபையில கூடி வந்து எப்போதும் கூட ஒவ்வொரு வருஷம் தேவனை ஆராதிப்பது போல நீங்க விரும்பினா அன்னைக்கு நம்ம சபையில கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்கலாம் என்று நினைக்கிறோம். உங்களுடைய விருப்பத்தை நீங்க தெரிவிங்க, பிறகு நாம முடிவு எடுப்போம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. நம்ம செய்திக்குள்ளாக
போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு எதை பார்க்க போறோம் அப்படி பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்து முழு உலகமும் அறிந்திருக்கிறது. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பூலகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷமாக அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று இயேசு சொன்னார். ஆகையினால இந்த சுவிசேஷமானது உலகம் முழுவதுமாக போய்விட்டது. எல்லா மக்களுக்கும் இயேசுவை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை தேவனாகிய கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். இன்னைக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படி பார்த்தோம்னா, கொஞ்சம் சவுண்ட் சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த இயேசு கிறிஸ்துடைய அந்த முதல் வருகையை குறித்து அல்லது 2000 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளை குறித்து உலகம் அறிந்திருக்கிறது. பரவாயில்ல, சபையும் கூட இருக்கிற 99% சபையும் கூட இயேசு கிறிஸ்துடைய அந்த முதல் வருகையை குறித்து அறிந்து அன்னைக்கு நடந்த நிகழ்வுகளை திரும்ப திரும்ப நம்ம நினைவு கூறி கொண்டிருக்கிறாங்க. ஒருவேளை கிறிஸ்துமஸை ஜனங்களை ஆசரிப்பாங்க அல்லது கிறிஸ்துமஸை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து சிலுவை பாடு ஒரு 40 நாள் எல்லாரும் உபவாசம் பண்ணிட்டு துக்கமா இருந்துகிட்டு, எதுக்கு ஐயா துக்கம்? இதுக்கெல்லாம் ஒரு பின்னாடி ஒரு சரித்திர நிகழ்வு இருக்கிறது. அஞ்ஞான பழக்க வழக்கத்தை எல்லாம் கொண்டு வந்து இன்னைக்கு கிறிஸ்துவத்துக்குள்ளாக பிசாசை திணிச்சிட்டு கிறிஸ்துவ மக்கள் கண்மூடித்தனமாக என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒரு 40 நாள் அதுக்கு ஒரு லெந்து நாட்கள் என்று பேர் சொல்லிட்டு துக்கம் கொண்டாடி இருக்காங்க. எதுக்கு துக்கம்? இயேசு மரணத்தையும் பாதாளத்தையும் பிசாசையும் ஜெயித்தவராய் இருக்கிறார். அப்படி இருக்கும் பட்சத்தை நாம் போய் துக்கம் கொண்டாடுறதுக்கு காரணமே இல்லை. அவர் சகலத்தையும் ஜெயித்த ஜெய வீரராய் இருக்கிறார். ஆக தீர்க்கதரிசி ஒரு விஷயத்தை சொல்லுவா, மனுஷன் எப்போது எப்படி இருப்பான் அப்படி பார்த்தோம்னா, நடந்து முடிந்ததை குறித்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. நடந்து முடிஞ்சு அந்த காலத்துல இப்படி இருந்தது தெரியுமா, அந்த காலத்துல அது செஞ்சாங்க தெரியுமா, இது பேசிட்டு இருப்பான். அது போல இனிமேல் நடக்க போகிற காரியங்களை குறித்து மனுஷன் பேசிக்கிட்டு இருப்பான். இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள மனுஷன் தவறி போவான். ஆனா ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்க, அவர்களை தேவன் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அந்த காலத்துக்கு அந்த தேவன் முன்குறித்திருப்பார். ஆனால் அந்த ஜனங்க அந்த காலத்துல என்ன நடந்து கொண்டிருக்கு கண்டுகொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுவார். அந்த ஜனங்க அதற்காக தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வார்கள். எனக்கு அந்த செய்தி தான் பார்க்க போறோம். யாராவது வாசிக்கலாம் நினைக்கிறேன். முழு அதிகாரம் தேவையில்லை நினைக்கிறேன். முழு அதிகாரம் வேண்டாம். 11வது வசனம். அது நான் ஆல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறவரும் புத்தகத்திலிருந்து ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்ற பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கு அனுப்பி எழுதுகிறது. அப்பொழுது என்னுடைய பேசின சத்தத்தை பார்த்து கேட்கிறேன். திரும்பின பொழுது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்கு மத்தியிலே நிலையத்திற்குள் பார்வரியும் பொற்கட்சி கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிலும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலும் வெண்மையாய் இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உரைக்கலையில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல் இருந்தது. தமது வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏற்றிக் கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. நான் அவரை கண்டபொழுது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தில் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாது, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளமாய் இருக்கிறேன். போதும் நினைக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆசியா மைனரில் நடந்த ஒரு நிகழ்வு தான். இயேசு கிறிஸ்துடைய 12 சீஷர்கள் இருக்கிறாங்க. 12 பேர்ல இந்த கடைசி சீஷராக இயேசு கிறிஸ்துடைய காலகட்டத்துல மிக இள வயதுடையவர் யோவான். இவர் மட்டும்தான் இயற்கையான மரணத்துக்குள்ளாக மரித்து போனார். ஏறக்குறைய ஒரு 100 வயது நிரம்பின ஒரு மகத்தான தேவனுடைய மனுஷனா இருந்தார். இவருடைய காலகட்டங்களிலே ரோம அரசாங்கம் இவரை கைது பண்ணினது. இவரை கொண்டு போய்
ஒரு பெரிய எண்ணெய் கொப்பரையில எண்ணெயை கொதிக்க வச்சுட்டு அந்த கொப்பரையில இவரை போட்டு சாகடிக்கிறதுக்காக எண்ணெய் கொப்பரையில போட்டாங்க. 24 மணி நேரமும் காத்திருந்தாங்க. யோவானை அந்த எண்ணெயினால கொல்ல முடியல. தொடர்ந்து பார்த்தா அந்த மனுஷன் எண்ணெயில மிதந்து கொண்டிருக்கிறார். உடனே அரசாங்கம் நினைச்சது இவன் ஒரு வீச்சு, இவன் ஒரு சூனியக்காரன் நினைச்சு இவரை நாடு கடத்தினாங்க. பத்மு என்ற தீவிலே இவரை நாடு கடத்திட்டாங்க. அந்த தீவிலே நாடு கடத்தப்பட்ட அந்த சமயத்துலதான் கர்த்தருடைய நாளிலே அவர் ஆவிக்குள்ளாக ஆரம்பித்தார். அப்பொழுது ஒரு சத்தம் கேட்கிறது. அந்த சத்தம் எப்படி இருக்கிறது அப்படி பார்த்தோம்னா, இவங்க எல்லாமே ஏற்கனவே பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மாம்ச சரீரத்தில் இருந்த போது 3 வருஷம் அவரோடு கூட நடந்தவர்கள், அவருடைய சத்தத்தை கேட்டவர்கள், அவரோடு கூட உட்கார்ந்து புசித்தவர்கள், கடைசி ராமோஜன நேரத்துல இயேசுவின் மார்பிலே சார்ந்து கொள்ளக்கூடிய பெரிய சாக்கியத்தை பெற்றவர் தான் இந்த யோவானா இருக்கிறார். இப்போது அதற்கு பிறகும் கூட உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பல முறை இவர்கள் தரிசித்திருக்கிறார்கள். மனுஷ சரீரத்தில் இருந்த போது இயேசுவை பார்த்தவங்க, உயிர்த்தெழுந்த பிறகு இயேசுவை தரிசித்தவர்கள் தான் இந்த சீஷர்களா இருக்கிறாங்க. இப்ப காட்சி முழுமையான ஒரு வித்தியாசம். ஒரு எக்கால சத்தத்தை போல ஒரு சத்தம் கேட்கிறது. திரும்பி பார்க்கிறாரு. திரும்பி பார்த்த உடனே அந்த எக்காலத்தை போல சத்தம் இருக்கு பாருங்க. அந்த சத்தம் எப்படியாக துணிக்கிறது அப்படி பார்த்தோம்னா, நான் ஆல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன், முந்தினவரும் பிந்தினருமாய் இருக்கிறேன் என்று 7 சபைகளுக்கு சொல்லக்கூடிய செய்தியை யோவான் மூலமாக தேவன் அங்கு திருவுள்ளம் பற்றுகிறார். இந்த செய்தியை சொல்வதற்கு முன்னாடி யோவானுக்கு முன்பாக இயேசுவை பார்க்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் பார்த்த அந்த காட்சி எப்படி இருந்ததுன்னா, மனுஷ குமாரனுக்கு சபை சொல்லுங்க ஒப்பானவர். அவர் இயேசுவா வேற யாராச்சும் இருப்பாங்களா? மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரா இருந்தார். இவங்க ஏறக்குறைய ஒரு 3 வருஷம் இயேசுவோடு கூட நடந்தவர்கள், உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்தவர்கள். ஆனா இன்னைக்கு காட்சி முழுவதுமாக வித்தியாசமாக இருக்கிறது. அவருடைய தோற்றம் வித்தியாசமாக இருக்கிறது. நிலை அங்கி தைத்துக் கொண்டிருக்கிறார். மார்பருகே பொற்கச்சையை தரித்துக் கொண்டிருக்கிறார். தம்முடைய வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை உடையவராய் இருக்கிறார். அவருக்கு முன்பாக 7 பொன் குத்து விளக்கு இருக்கிறது. அவருடைய வாயிலிருந்து கூர்மையான 2 பக்கமும் ஷார்ப்பான பட்டயம் புறப்பட்டு வந்தது. இந்த காட்சியை பார்த்த உடனே யோவானுக்கு என்ன நடந்ததுன்னா, அந்த காட்சியை பார்த்தவுடன் அவரால் அந்த காட்சியை பார்க்க முடியல. உடனே செத்தவனை போல அவர் கீழே விழுந்து விட்டார். இது எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் நடக்கிற ஒரு நிகழ்வு. எசேக்கியேலுக்கு ஒரு முறை இது நடந்தது, தானியேலுக்கு இது நடந்தது. அந்த தரிசனத்தை பார்த்த உடனே அவங்க செத்தவர்களை போல கீழே விழுந்து போவாங்க. தேவனுடைய அந்த மகத்தான அந்த நிலையை மனுஷ காரியங்களிலே அதை கிரகித்துக் கொள்ள முடியாத சமயத்துல அவர்கள் செத்தவர்களை போல கீழே விழுந்து போவது ஒவ்வொரு தீர்க்கதரிசியுடைய அனுபவமா இருந்தது. யோவானும் கூட கீழே விழுந்து போகிறார். தம்முடைய வலது கரத்தை அவர் மீது வைத்து, பயப்படாதே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமா இருக்கிறேன் என்று சொன்னார். இன்னைக்கு நம்முடைய செய்தி என்ன அப்படி பார்த்தோம்னா, முந்தினவரை உலகம் அறிந்திருக்கிறது, முந்தினவரை சபை அறிந்திருக்கிறது, முந்தினவரை ஏறக்குறைய ஊழியக்காரர்கள் அறிந்திருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அவர் பிந்தினவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! அந்த பிந்தினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாமல் சபை முழுமை அடைய முடியாது. பிந்தினவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாமல் எடுத்துக் கொள்ளப்படுவதற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. ஆகையால்தான் இன்றைக்கு சபைக்கு தேவனாகிய கர்த்தர் அவர் பிந்தினவர்க்குரிய அந்த செய்தியை அனுப்பி மனவாட்டியை அவர் பரிபூரணப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆகையால்தான் அவர் தன்னுடைய வார்த்தை யோவான் பார்த்து ஆச்சரியப்படுகிற நேரத்தில் சொல்றாரு. ஏன் ஆச்சரியப்படுற? நான் தான் முந்தினவர், நான் தான் பிந்தினவர். ஆல்பா ஒமேகா. ஆல்பா ஒமேகா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படி பார்த்தோம்னா, கிரேக்க மொழியில உயிர் இருக்கிற முதலும் முடிவும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, அவருக்கு A to Z தெரியுங்க.
சில நேரங்களில் சில ஷாப்பிங் மால்ல ஏ டு ஜெட் அப்படின்னா அங்க எல்லாமே இருக்கும். இயேசு கிறிஸ்து துவக்கமும் முடிவுமானவராய் இருக்கிறார். அவர் முதலும் முடிவுமாய் இருக்கிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை தான் மிக முக்கியமான தகவல்களை தேவராகிய கர்த்தர் தம்முடைய மனவாட்டிக்கு மறைத்து வைத்திருக்கிறார். தீர்க்கதரிசி சொல்வார், தானம் சொல்கிறார், சாத்தானுக்கு பைபிள பிடிக்காத 2 புக் இருக்கு. சபை சொல்லுங்க, சபை பேசணும். ஆதியாகமமும் வெளிப்படுத்தின விசேஷம், இந்த 2 புத்தகம் சாத்தானுக்கு பிடிக்காது. ஏன்னா அங்கதான் அவனுடைய தோற்றத்தை இந்த வேதாகமம் வெளிப்படுத்துகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் அவருடைய முடிவை குறித்து அறிவிக்கிறதாக இருக்கிறது. அவனுடைய ஆரம்பத்தை ஆதியாகமம் காண்பிக்கிறது. சாத்தானுடைய முடிவை கூட இந்த வெளிப்படுத்தின விசேஷம் தான் காண்பிக்கிறபடியால இந்த 2 புத்தகத்தை சாத்தான் வெறுக்கிறவராய் இருக்கிறான். ஆகையால வெளிப்படுத்தின விசேஷத்துல ஏதோ ஒரு மகத்துவம் இருக்கிறது. அந்த வேலைக்கு பார்த்து சீக்கிரமா முடிச்சு போறேன். இதுக்கு பாத்தீங்கன்னா ஏராளமான புக்கை நான் எடுத்து எல்லா புத்தகத்துடைய ரெஃபர் தான் அன்னைக்கு செய்தி. ஏறக்குறைய பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5. இது சூரியோதயம், வெட்கப்படுதல், உரைக்கப்பட்ட வார்த்தை, மூலவித்து, சபைக்காலம், இனி வரப்போகும் காரியங்கள், இந்த எல்லா காரியத்திலும் தீர்க்கதரிசி என்னென்ன பேசியிருக்கிறார் அதை எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து ஒரு பொருளாக பார்க்க கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு தயை செய்யணும்னு விரும்புகிறோம். இப்ப ஆல்பாவும் ஒமேகாவும் ஆகிய இவரை நாம் புரிந்து கொள்வதற்கு முன்னாடி ஒரு காரியம், ஒரு செய்தியை அனுப்பாமல் தேவன் எதையும் பூமியில செய்வது கிடையாது. கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசியாக தம்முடைய ஊழியக்காரருக்கு ஒன்றை அறிவிக்காமல் அவர் எதையும் செய்ய மாட்டார். பூமியில எது நடந்தாலும் அந்த நடப்பதற்கு முன்பாக தேவன் ஒரு தீர்க்கதரிசிகள் மூலமாக ஒரு காரியத்தை வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்தப்பட்டதுக்கு மக்கள் ஆயத்தமான பிறகு அது பூமியில நிகழ்கிறதாக, நிறைவேறுகிறதாக இருக்கும். அப்ப இந்த ஆல்பா இந்த ஊழியத்தை உலகம் அறிந்திருக்கிறது. 2000 வருஷங்களுக்கு முன்பாக காணக்கூடாதவர், அதரிசனமானவர், மகத்தான யெகோவா மனுஷ உரு கொண்டு இந்த பூமியில மனுஷனாய் வாழ்ந்தார். 33 வருஷம் வாழ்ந்தார். கல்வாரியில தம்முடைய விலை மதிப்பற்ற ஜீவனை கொடுத்தார். ரத்தத்தை கொடுத்து இழந்து போனதை மீட்டுக் கொள்ளும்படியாக இயேசு வந்தார். இது எல்லாருக்கும் தெரியும். ரட்சிப்பு அங்கதான் இருக்கு. ரட்சிப்பு எங்க இருக்கிறது? இயேசு கிறிஸ்துடைய சிலுவையில ரட்சிப்பு இருக்கிறது. அவர் சிந்தின ரத்தத்தில்தான் ரட்சிப்பு இருக்கிறது. மீட்பு, ரட்சிப்புக்கான கிரயத்தை அவர் செலுத்தி விட்டார். மீட்பு நடந்துச்சா? இன்னும் இல்ல. மீட்புக்காக தான் நீங்களும் நானும் காத்திருக்கோம். அப்படின்னா இந்த மீட்புக்கு உரிய செய்தியை தான் எனக்கு மனவாட்டி புரிந்து கொள்ளணும் கத்த விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கிரேக்க மொழியில முதலும் முடிவும் ஆல்பா ஒமேகா. அவர்தான் துவக்கம், அவர்தான் முடிவு. புதிய ஏற்பாடுதான் அவர் சொல்றாரா? பழைய ஏற்பாடு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன வசனத்தை வாசிக்கிறாங்க. வாசிச்சிருப்பது நான் செய்தி மிக சீக்கிரமா முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 44வது அதிகாரம் 6வது வசனம். நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனையின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்கிறார். போக வைக்கிறேன். இங்க பாருங்க, பழைய ஏற்பாடு சொல்றா நான் தான் முந்தினவர், நான் தான் பிந்தினவர். அன்னைக்கு அவர் எப்படியாக இருக்கிறார்? முந்தினவர் என்ற அந்த நிலையும் நடக்கல, பிந்தினவர் என்ற அந்த காரணம். ஆனா எல்லாமே அவர்தான். முந்தினவர் என்ற 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காணக்கூடாத யெகோவா மனுஷ சரீரத்துல வந்து ஆதாம் இழந்து போன மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுத்துதான் அவர் முந்தினவராக இருந்தார். யோபு வசனம் சொல்லுவார், உங்களுடைய துவக்கம், வசனம் சொல்லுங்க, உங்களுடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். அப்ப துவக்கம் அற்பமானதா? விலையேறு பெற்றது அது துவக்கம் கூட. ஆனா மனுஷன் பாவைக்கு எப்படி இருந்தீங்களா? பெரிய தேவன் என்று சொல்லக்கூடியவர், எல்லாரையும் ரட்சித்தவர், மருத்துவரை உயிரோடு கூட எழுப்பினவர், 4 நாள் ஆன பிறகு கூட ஒரு உயிர்த்தை செஞ்சவர், கல்வாரி சிறுவர் பரிதாபமாக தொங்கிட்டு இருக்கிறாரு.
எல்லாரும் சொன்னாங்க, எல்லாரையும் ரட்சித்தான், தன்னைத்தானே ரட்சிப்பதற்கு பலம் இல்லாமல் இருந்தது. மக்களுடைய பார்வையிலே அது அற்பமாக இருந்தது. ஆனா அன்னைக்கு அவர் என்ன செஞ்சார்? அவர் தன்னைத்தானே தீர்க்கதரிசி சொல்கிறார், அவர் தன்னைத்தானே ரட்சித்துக் கொண்டிருப்பார். நான் இழக்கப்பட்டவனா இப்போது தேவன் பார்வையில வெளியேறப்பட்ட மக்களாக தேவன் உங்களை என்னை மீட்டுக் கொண்ட பிறகு அந்த ரிசரக்ஷன், அந்த ராப்சர் நடக்கிற சாத்தான் பார்த்து ஆச்சரியப்பட்டு இவன் சீப்பா ரட்சிக்கப்பட்டு மேல போயிட்டு இருக்கிறான், இவனா போயிட்டு இருக்கிறான், இவனோட பாவியாச்சு. துவக்கம் பார்வைக்கு அர்த்தமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். ஆகையால் நாம் முடிவு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் இந்த காரியம் பூமியிலே நடப்பதற்கு முன்னாடி ஒரு செய்தி ஒன்று தேவை. ஒரு வாசிக்கலாம் நினைக்கிறேன். ஒரு சின்ன அவுட்லைன் சொல்லிட்டு நான் தேவை செய்திகளாக வர விரும்புகிறேன். யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் 23, 24, 25 வாசிக்கலாங்க. சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். நான் உங்களிடத்தில் அனுப்புகிற பெரிய சேனையாகிய வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுகளும் பற்றித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேனே நினைக்கிறேன். இங்கு என்ன நடக்கிறது? இயற்கையாகவே இஸ்ரேலிலே நடந்த ஒரு நிகழ்வுக்காக தீர்க்கதரிசியாக யோவேலை கொண்டு தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். இது அப்படியே ஸ்பிரிச்சுவலா சபையில நடந்துச்சு. தேவன் ஒரு அழகான மரத்தை உண்டு பண்ணுகிறார். அந்த மரத்துல அழகான கனி கொடுத்திருக்கிற நேரத்துல வெட்டுக்கிளியும் பச்சை கிளிய முசுக்கட்டை பூச்சி வந்து அதை பட்சித்து போட்டது. பட்சித்து போட்டதுக்கு மாறாக தேவன் இறந்து போனதை திரும்ப அளிப்பேன் என்று ப்ராமிஸ் பண்ணாரு. அந்த தீர்க்க தரிசனங்கள் நம்ம காலத்துலதான் முழுமை அடைந்தது. உங்களுக்கு தெரியும். ஆனா இன்னொரு வார்த்தை தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் வர்ஷிக்க பண்ணது. இதுதான் செய்தி. இஸ்ரேல்ல பாத்தீங்கன்னா அது ஒரு குட்டி நாடு. இன்னைக்கும் உலகம் பார்த்து வியக்கத்தக்கதான அந்த தேசத்தினுடைய விவசாயம் அப்படியாக இருக்கிறது. தண்ணீர் இல்லாத ஊரு. ஆனா அவங்களுடைய விவசாயத்துல யாரும் கிட்ட நெருங்க முடியாது. எல்லா காரியங்களிலும் உலகம் இயக்கத்தக்க அளவுக்கு இஸ்ரேல் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. தேவன் அந்த ஜனங்களுக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சா அப்படி பார்த்தோம்னா, ஒரு விதையை விதைப்பதற்கு முன்னாடி முன்மாரி என்ற ஒரு மழையை வர்ஷிக்க பண்ணுவார். இந்த முன்மாரி ஒரு மழை வந்து போன பிறகு உடனே அவங்க என்ன செய்வாங்க? ஏரியெல்லாம் உழுந்து விதையை விதைக்க ஆரம்பிச்சிருவாங்க. விதையை விதைச்சு அதுக்கு எப்படியோ நீர் பாய்ச்சிக்கிட்டு ஏதோ செய்வாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துல பின்மாரி மழை வரும். அந்த பின்மாரி மழையில தான் அந்த செடியானது முதிர்வடைந்து அறுவடைக்கு ஆயத்தமாயிடும். அப்ப இந்த பின்மாரி வந்த உடனேயே ஜனங்க என்ன புரிஞ்சுக்குவாங்க? செடி வளர்ந்து முதிர்ந்து போனது, பலன் கொடுக்க போகிறது, அதை அறுவடை செய்யணும். விளைவதற்கு முன்மாரியும் அறுவடை செய்வதற்கு பின்மாரியையும் தேவன் கொடுப்பார். அது போல ஆவிக்குரிய பிரகாரமாக நாம கூட வளர்வதற்கு, சபை முழுமை அடைவதற்கு அல்லது முதிர்ச்சி அடைவதற்கு 2000 வருஷங்களுக்கு முன்பாக தேவனாகிய கர்த்தர் முன்மாரி என்ற அந்த மழையை பெந்தகோஸ்து நாளிலே பொழிய செய்தார். அந்த முன்மாரி பொழிந்த பிறகு சபை வேகமாக முளைத்தெழும்ப ஆரம்பித்தது. சபை உலகம் முழுவதுமாக பரவி போனது. முன்மாரி மழை உலகத்தை அசைத்தது. பிறகு கிபி 325 சபை விழுந்து போச்சு. தீர்க்கதரிசி சொல்றாரு. பிறகு என்ன நடந்துச்சு அப்படி பார்த்தோம்னா, ஹோரல் ராபர்ட் பில்லியகம் வந்தாங்க. இவங்க வந்து உலகத்தை தட்டி எழுப்ப ஆரம்பிச்சாங்க.
திரும்ப அந்த ஸ்தாபன வித்துக்கள் வளர ஆரம்பித்தது. திரும்ப தேவனாகிய கர்த்தர் சபை எதை இழந்து போச்சோ அதை திரும்ப அழிப்புன்னு சொன்னபடியினாலே ஹோரல் ராபர்ட் மூலமாக மூலமாக திரும்ப ஒரு முன்மாரியை தேவன் உலகத்துக்கு அனுப்பினார். அந்த முன்மாரி மழை வந்து உலகத்தை அசைக்க ஆரம்பிச்சது. உலகம் முழுவதும் பெரிய அசைவு. இயேசுதான் ரட்சகர். ஜனங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சபைகள் ஏராளமாக வளர ஆரம்பித்தது. சொல்றாரு. அதுக்கு அடுத்தபடியாக வார்த்தை என்ற மழையும் பொழிந்தது. மழை என்றால் என்ன? ஒரு வசனத்தோடு வாசிக்கலாம் நினைக்கிறேன். உபாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 2வது வசனம். உபாகம் 32:2. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல, மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என்னுடைய உபதேசம் கூட அப்படிதான் பொழியும். என்ன சொல்ல வராரு? மழை வந்து பயிர் மேல பொழிவது போல தேவனுடைய வார்த்தைக்குரிய அந்த உபதேசம் கூட ஸ்பிரிச்சுவலா வார்த்தை என்ற வித்துக்குள்ளாக பிறந்தவங்க வளர்வதற்கு அவருடைய உபதேசம் கூட பொழியப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மூலமாக திரும்ப தேவன் இந்த உலகத்தை அசைக்க ஆரம்பித்தார். சுவிசேஷம் உலகம் முழுவதுமாக பரவி போனது. அது ஒரு மகத்தான காரியமாய் இருந்தது. முன்மாரியை சபை பெற்றுக் கொள்ள ஆரம்பித்தது. இதுவரைக்கும் அந்த முன்மாரியை எல்லா மக்களும் அறிந்திருக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு உலகம் முழுசும் பாத்தீங்கன்னா குருத்தோலை ஞாயிற ஆசரிச்சுக்கிட்டு கையில எல்லாரும் என்ன செஞ்சாங்க? ஓசனா பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கும் ஈஸ்டர் தொப்பி, ஈஸ்டர் முத்திரை, ஈஸ்டர் முயல் இதையே ஆராய்ச்சிப்பாங்க. ஐயா, நீ பின்மாரியை தெரிந்து கொள்ளாமல் பரலோகம் போக முடியாது. பின்மாரியை தெரிஞ்சு கொள்ளாமல் பரலோகம் போக முடியாதுல்ல. அப்ப பவுல் காலத்துல வாழ்ந்தாங்களே, எர்மியஸ் காலத்துல வாழ்ந்தாங்களே, மார்டின் காலத்துல வாழ்ந்தாங்களே, கோலம்போ காலத்துல வாழ்ந்தாங்களே, நெஸ்லி காலத்துல வாழ்ந்தாங்களே, அப்ப இவங்க பரலோகம் போக மாட்டாங்க. என்னப்பா நூதனமான உபதேசம்! பின்மாரிதான் உங்களை பரிபூர்வத்துக்கு நேராக கொண்டு போகும். அப்படின்னா ஏற்கனவே சபைதான் பரவலுக்கு போவாதா? சபை சொல்றேன் விரும்புறேன். அப்ப முதல் 7 சபையில இருந்தவங்க பரலோகம் போக மாட்டாங்களா? 7 தூதரையும் அவர் தான் அனுப்பினாரு. அந்த 7 சபைக்குரிய வார்த்தையும் தேவனுடைய வார்த்தை தான். பவுல் எழுதுகிறார், அவர்கள் நம்மை இல்லாமல் பூரணமாக்கப்படாமல் விசேஷமான ஒன்றை நமக்காக முன்குறிச்சிருக்கிறார். அவங்க எல்லாரும் உங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க. அந்த 7 சபைக்கால மக்களும் ஒரு பரிபூர்ணமான மக்கள் வருகிற வரைக்கும் அவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் இயேசு இல்லாமல் பரிபூர்ணப்பட முடியாது. பரிபூர்ணமாகிய இயேசுவாகிய அவர் காட்சிக்கு வந்த பிறகுதான் அவர்கள் எல்லாம் பரிபூர்ணமாகி பாரடீஸை விட்டு புறப்பட்டு தேவன் அவரை வேறொரு பரிணாமத்துக்கு நேராக கொண்டு போக ஆரம்பித்தார். அது போல 7 சபை காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களும் கூட ஒரு பரிபூர்ணமான மனவாட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த பரிபூர்ணமா மனவாட்டி வருகிற வரைக்கும் அவர்கள் பரிபூர்ணப்பட முடியாது. சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படின்னா ஆல்பா எந்த அளவுக்கு முக்கியமோ ஒமேகா அதிலையும் மேன்மையானது உண்டாயிருக்கிறது. ஆல்பா இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் மனுக்குலத்தை மீட்கக்கூடியவர். இயேசு அல்லாமல் பரலோகம் போக முடியாது என்பது உண்மை, அதுதான் சத்தியம். ஒமேகா அங்க போவதற்கு உன்னை தகுதிப்படுத்துகிறது தான் ஒமேகா கூடிய செய்தியாக இருக்கிறது. இங்க யோவான் பார்க்கிறார், இயேசுவை பார்த்தபோது 3 வருஷம் அவரோடுக்குள்ள நடந்தவர், 3 வருஷம் அவரோடுக்குள்ள புசித்தவர், 3 வருஷம் அவரோடுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருந்தவர். உயிர்த்தெழுந்த இயேசுவை கூட தரிசிச்சாங்க பலமுறை. ஆனால் இன்னைக்கு கர்த்தருடைய நாளில் அவன் ஆளுக்குள்ளான பிறகு இயேசுவை பார்க்கிறான். அவர் எப்படியாக எழுதுகிறார்? மனுஷ குமாரனுக்கு ஒப்பானவர். மனுஷ குமாரனுக்கு ஒப்பானவர். இவர் இயேசுவா வேற யாராச்சும் இருப்பாங்களா? அவரே சொல்லுகிறார், நான் முந்தினவரும் பிந்தினவரும், நான் தான் ஆல்பா, நான் தான் ஒமேகாவாம் இருக்கிறேன்.
அந்த காட்சியை பார்த்தவுடனே அவரால் தாங்கிக் கொள்ள முடியாமல் செத்தவரை போல கீழே விழுந்து போகிறார். காரணம், அவருடைய தோற்றம் மாறி போயிருக்கிறது. அவருடைய தலை வெண்பஞ்சியை போல, அவருடைய முடியெல்லாம் வெள்ளையா இருக்குது. அவருடைய முகம் பிரகாசிக்கிறது சூரியனை போல. அவருடைய பாதங்கள் ஒளிக்களத்தில் காய்ந்த வெண்கலத்தை போல இருந்தது. அவருடைய கரங்களிலே 7 நட்சத்திரங்கள் இருக்கிறது. வாயிலிருந்து கருக்கான ஒரு பட்டயம் புறப்பட்டது. இது எல்லா காட்சியை பார்த்த பிறகு தீர்க்கதரிசியாகிய யோவான் செத்தவனை போல ஒரு பாதத்தில் விழ ஆரம்பிச்சான். அப்ப அந்த காட்சி எவ்வளவு பயங்கரமா இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒமேகா உங்களை பரிபூர்ணப்படுத்துகிறதாக இருக்கிறது. முந்தின மழை பார்க்கிறோம், முன்மாரியை பார்க்கிறோம். பின்மாரிதான் உங்களை அறுவடைக்கு ஆயத்தமாக்குறது. முன்மாரி உங்களை இயேசுவை அறிந்து கொள்ள உதவி செய்கிறது. பின்மாரியானது உங்களை பரிபூர்ணப்படுத்தி களஞ்சியத்தில் சேர்க்கிற ஒரு செய்தி தான் பின்மாரி. அப்படியானால் சொல்றாரு, கவனிங்க, ஒரு வருஷத்தோட வாசிக்கலாம். இது எந்த வருஷம் அப்படி பாத்தீங்கன்னா, உரைக்கப்பட்ட மூல வார்த்தை மூல வித்து என்ற செய்தி தீர்க்கதரிசி பிரசங்கிக்கிறார். இது 1962வது வருஷம். சரி, விதைக்கும் பருவத்தில் நமக்கு உண்டாயிருப்பது என்ன? முன்மாறி என்று கூறுவீர்கள். அறிவீனம். யோவேல் அதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கும் முன்மாறியை எபிரேய பாஷையில எவ்விதம் குறிக்கப்பட்டிருக்கு என்று பாருங்கள். மூரே என்று எழுதப்பட, அதன் பொருள் போதகம். போதக மழையானது கடந்து சென்றது. போதக மழையானது கடந்து சென்றது என்பது அதன் பொருள். 40 நாளில் 1 கோடி நபர்கள் என்பது போல பாப்டிஸ்ட், பெந்தகோஸ்தே அங்கத்தினர்கள் கோடிக்கணக்கான நபர்களை சேர்த்தனர். பாருங்கள், அதுதான் சரி. அதே சமயம் போதக மழை ஒரு சிறுபான்மையுடைய கூட்டத்திற்காகவும் பெய்தது. இப்போது கவனிங்கள், இப்போது மூரே என்னும் வார்த்தை நினைவில் கொள்ளுங்கள். மூரே என்னும் வார்த்தை முன்மாறி போதகம் என்று பொருள். மூரே போதக மழை புறப்பட்டது. இன்னும் அதை தொடர்ந்து வாசிப்பதுன்னா, நிறைய பேர் சொல்றாங்க முன்மாறியும் பின்மாறியும் பொழிந்து விட்டது என்று சொல்றாங்க. அறிவீனம். முன்மாறி பொழிந்தது, பின்மாறி பொழிய போகுது சொல்றாரு. 62 சொல்றாரு. பின்மாறி பொழிய போகிறதுன்னு சொன்னார். சொன்ன தீர்க்கதரிசி 1965வது வருஷத்துல இனி வரப்போகும் இந்த காரியம், என்ற செய்தி டிசம்பர் 5ஆம் தேதி பிரசங்கிக்கிறாரு. இது முன்மாறியும் பின்மாறியும் சேர்ந்து பொழிந்து விட்டது. நீங்க புரிஞ்சுக்க விரும்புற தீர்க்கதரிசியுடைய செய்தி என்ன அப்படி பார்த்தோம்னா, ஆதி அப்போஸ்தலருடைய உபதேசத்தை திரும்ப சபைக்கு கொண்டு வருவதுதான் தீர்க்கதரிசியுடைய செய்தி. பவுலுடைய உபதேசத்தை திரும்ப சபைக்கு கொண்டு வருவதுதான் தீர்க்கதரிசியுடைய செய்தியா இருக்குது. இப்ப என்ன நடந்தது? போதக மழை முன்மாரியையும் பின்மாரியையும் சபைக்கு கொண்டு வந்த ஒரு செய்தி தான் நீங்களும் நானும் வாசித்துக் கொண்டிருக்கிற செய்தி. அப்ப முன்மாரியும் பின்மாரியும் பொழியப்பட்ட பிறகு, நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு செய்தி வந்துருச்சுன்னா பூமியில ஒரு காரியம் நிகழணும். செய்தி முன்மாரியும் பின்மாரியும், அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணம், இயேசு கிறிஸ்து எதற்காக மரித்தார், இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை குறித்து மிக விவரமாக விளக்கமாக தீர்க்கதரிசியுடைய உபதேசம் இருந்தது. பிறகு சபை எப்படி பரிபூரணப்படும், சபை எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவதற்குள்ள போக முடியும், 1000 வருஷ அரசாட்சினா என்ன, புதிய பூமினா என்ன, உங்களுடைய வாழ்க்கை ஃபியூச்சர் ஹோம், மனவாட்டியின் எதிர்கால வீடுனா என்ன, இது எல்லாமே பின்மாறிக்குரிய செய்தியாக இருக்கிறது. இதைதான் இவர் பார்க்கிறாரு. பார்த்த பிறகு தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, நான் தான் ஆல்பா, நான் தான் ஒமேகாவா இருக்கிறேன். இவர்களா ஆல்பா ஒமேகா. இந்த வெளிப்படுத்துற விசேஷத்துல பாத்தீங்கன்னா நிறைய வார்த்தைகள் இருக்கும். இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர், முந்தினவர், பிந்தினவர், ஆல்பா ஒமேகா, திரும்ப இருந்தவரும் இருப்பவரும். கடைசி, அதாவது முதல் அதிகாரத்தில் துவங்கிறது பொழுது
21ஆம் அதிகாரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை இருக்கும், ஆல்பா ஒமேகா, முந்தினவர் பிந்தினவர். ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாரு? ஏன்னா சபை எதை புரிஞ்சுக்கிச்சு பார்த்தோம்னா, பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம், குமாராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம், பரிசுத்தாவியாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம், திரியேக தேவனுங்களை ஆசீர்வதிப்பாராக, இப்படி சொல்லி 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 பழகிறதுனாலதான் இப்ப இந்த கடைசியில தேவன் சொல்றா, நான் தான் ஆல்பா, நான் தான் ஒமேகாவா இருக்கிறேன், நான் தான் பிதாவா இருக்கிறேன், நான் தான் குமாரா இருக்கிறேன். இதை சபை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் தான் ஆல்பா, நான் தான் ஒமேகா. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன விதத்தை நம்ம பார்த்து முடிஞ்ச ஒரு 10-20 நிமிஷத்துல கடந்து போகலாம் விரும்புறேன். தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் கவனிங்க. தீர்க்கதரிசிங்க பார்க்கிற தரிசனம் எல்லாம் எப்படி இருக்கு கவனிங்க. இங்க தானியேல் எதை பார்க்கிறாரோ அதைதான் யோவான் எதை பார்க்கிறாரோ அதைதான் தானியேலும் பார்த்தார். தீர்க்கதரிசி 7 சபை காலங்களில் மிக விவரமாக விளக்கமாக போதிக்கிறார். 7வது அதிகாரம் 9வது வசனத்தில் இருந்து வாசிக்கிறாங்க. நான் பார்த்து கொண்டு இருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டிருந்தது, நீண்ட ஆயுசுடையவர் வீற்றிருந்தார், அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பச்சை போல துப்புரமாகவும் இருந்தது. அங்க அவரு பார்க்கிறாரு, அவரா தாங்க ஐயா. எப்ப இயேசு கிறிஸ்து பலியாக்கப்படுவதற்கு முன்னாடி, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்னாடி தானியேல் தரிசனம் பார்க்கிறாரு. அந்த தரிசனத்துல சிங்காசனங்கள் இருக்கிறத அவர் பார்க்கிறார். அக்கினி ஜுவாலைகளாக இருந்து பார்த்தாரு. அக்கினி நதி அவருடைய சன்னிதியிலிருந்து ஓடினது. அங்கு சிங்காசனத்தை அவர் வீற்றிருந்தார். புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்போது நான் பார்த்து கொண்டு இருக்கையில் என்ன வசனம் வாசிங்க. நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். 9வது வசனம். அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல இருந்தது. தொடர்ந்து வாசிக்கலாம் நினைக்கிறேன். அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. அக்கினி நதி அவர் சன்னிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடாகோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. அப்பொழுது நான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த கொம்பு பெருமையான பேச்சுக்களை பேசியிருந்தால் அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது. அதன் உடல் அழிக்கப்பட்டு எரிகிற அக்கினிக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டது. மற்ற மிருகங்களுடைய ஆளுகையோ என்றால் அவைகளை விட்டு நீக்கப்பட்டது. ஆனாலும் அவைகளுக்கு காலமும் சமயமும் வாங்கப்பட்டும் அவைகள் உயிரோடு இருக்கும்படி கட்டளையிடப்பட்டது. 13வது வசனம். இதான் நமக்கு முக்கியமான பொருள். தரிசனங்களிலே நான் பார்த்துக் கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்தின் மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். இந்த கவனிங்க, 2 பேரை காட்டுது பாருங்க. ஒருத்தர் சிங்காசனத்தை வீற்றிருக்கிறார். அந்த சிங்காசனம் அக்கினிமயமா இருக்குது. தானியேல் பார்க்கிறாங்க, சிங்காசனம் அக்கினிமயமா இருக்குது. அந்த நீண்ட ஆயுள் உடையவர் அவர் எப்படி இருந்தார்னா, அவருடைய தலைமுடிகளை பாத்தீங்கன்னா வெண்மையாய் பஞ்சியை போல் இருந்தது. அப்பொழுது தரிசனத்தை தொடர்ந்து சில காட்சிகள் மாறிக்கொண்டு வருகிறது. இப்ப என்ன நடக்குது அப்படி பார்த்தோம்னா, மனுஷகுமாரனுடைய சாயலுக்கான ஒருவர் வானத்தின் மேகங்களோடு கூட வந்தார். நீண்ட ஆயுள்ளவர் இடமட்டம் வந்து அவர் சமீபத்துக்கு கொண்டு வரப்பட்டார். நீண்ட ஆயுசுடைய ஒருத்தர் இருக்கிறாரு, மனுஷகுமாரனுக்கு ஒப்பான ஒருத்தர் இருக்கிறார். இங்க ஏறக்குறைய பாத்தீங்கன்னா 2 நபரை காண்பிக்கிறது வேதம் சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா எப்படி இருக்க போது, சிங்காசனத்தை ஒருத்தர் வீற்றிருப்பா, அவருடைய கையில ஒரு புத்தகம் இருக்கும். அந்த புத்தகத்தை வாங்குவதற்கு யார் தகுதியானவர் அப்படி ஒரு சத்தம் வரும். நான் திரும்பின போது அடிக்கப்பட்ட வண்டமா இருக்க ஒருத்தர் என்ன செய்வாரு, அப்படி எழுந்து வந்து அவருடைய கையில் உள்ள புத்தகத்தை அவர் எடுத்துக் கொள்ளுவார். இதெல்லாம் சேர்ந்த ஒரே காட்சி தான். இப்ப இந்த காட்சி எங்க பரிபூர்ணப்படுகிறது அப்படி பார்த்தோம்னா, நீங்க ஆயுடைய ஒருத்தர் தான் பாருங்க, அவர் சமீபத்துல மனுஷகுமாரனுக்கு ஒப்பான ஒருத்தர் வராரு. ஆனா வெளிப்படுத்தின விசேஷத்துல என்ன நடக்குது அப்படி பார்த்தோம்னா,
அந்த மனுஷகுமாரன் தான் இப்ப என்னவா இருக்காரு? அந்த மனுஷகுமாரன் தான் இப்போது நீங்க ஆயுசுடையவராய் மாறி இருக்கிறார். ஒரு காலகட்டத்துல இந்த நீங்க ஆயுசுடையவர் தான் நியாய தீர்ப்பு கொடுக்க முடியும். இப்போது இயேசு அந்த ஸ்தானத்துக்கு வந்து விட்டார். பூமிக்குரிய எல்லா காரியமும் நடந்து நிகழ்ந்து முடிஞ்சு போன பிறகு இவர் இப்போது நியாயாதிபதியாக நியாயஸ்தலத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். ஆகையினாலதான் வெள்ள முடி வந்தது. இந்த வெள்ள முடியை குறிச்சு தீர்க்கதரிசி வாசிச்ச பிறகு அவருக்கு ஒண்ணும் புரியல. என்னப்பா இது? நீங்க உன்னத பாட்டு புத்தகத்துல பாத்தீங்கன்னா உன்னத பாட்டு புத்தகம் தீர்க்க தரிசனம் கிடையாது. உன்னத பாட்டு வந்து ஒரு கவிதை. அவர் ஏறக்குறைய மணவாட்டிக்கும் மணவாளனுக்கும் உள்ள ஒரு அழகான உறவு, இஸ்ரவேல் சபைக்கும் மணவாளனுக்கும் உள்ள ஒரு உறவு. அது பெரிய தீர்க்க தரிசனம் கிடையாது. ஆனால் அங்கே மணவாட்டி அவரை இப்படியாக வர்ணிக்கிறார். அவருடைய தலைமயிர் காகத்தை போல் கருமையாய் சுருளா இருக்கும். அவரை அழகை குறித்து வர்ணிப்பான். ஆனா இங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்த்தோம்னா மனுஷகுமாருக்கு ஒப்பானவர் தலையில வெள்ள முடியாது, நீங்க ஆயுசுடையவர். தீர்க்கதரிசி ஒரு பெரிய குழப்பம் ஆயிடுச்சு. என்னப்பா இது இப்படி நடக்குது? மனுஷகுமாருக்கு ஒப்பானவர் ஓரளவுக்கு பிரிஞ்சுட்டு முடிச்சு இயேசு கிறிஸ்து தான் இவரு. ஆனா இவருடைய தலைமுடி வெள்ளையா அப்படி தொங்கிட்டு இருக்குது. உடனே அங்க ஒரு ஊழியக்கார சகோதரர் ஒருத்தர் இருந்தா, அவர்கிட்ட போய் ஜார்ஜ் மூர் நினைக்கிறேன், வெட்கப்படுற செய்தி நம்ம கிட்டத்தட்ட நான் அதெல்லாம் வாசிச்சிருந்தா லேட் ஆயிடும். அவர் ஒரு பைபிள் ஸ்காலர், வேத பண்டிதர். அவர்கிட்ட போய் கேட்கிறாரு, இந்த வெளிப்படுத்துற விசேஷத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தோற்றத்துல பாத்தீங்கன்னா அவரு தலைமுடி நீண்ட ஆயுசுடையவர் வெள்ள முடியா இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே அவர் பைபிள் ஸ்காலரா இருக்குது. அவர் சொன்னாரு, அது மகிமைப்படுத்தப்பட்ட சரீரம், மகிமைப்படுத்தப்பட்ட சரீரம், அதனால அவர் அப்படிதான். அவருக்கு அது வெள்ள முடியலாம் கிடையாது, அவர் நார்மல் அப்படின்னு சொன்னாரு. தீர்க்கதரிசி கேட்டுக்கிட்டு ஆமான்னு தலையாடுகிறது இல்லைங்களா? ஏன்னா அவர் தீர்க்கதரிசியாக இருந்தார். ஒரு தீர்க்கதரிசிக்கு எந்த திருப்தி ஏற்படும்னா, நேராக தேவனுடைய சமூகத்துக்கு போனோம், தேவனே ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினாருடைய தீர்க்கதரிசியால எந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த பைபிள் ஸ்காலர், இந்த ஊழியக்காரர் அவர் சொன்ன பிறகு அதை அவரால் ஏற்றுக்க முடியல. அவர் தேவனுடைய சமூகத்துல காத்திருந்தார். பிறகு ஒரு காலகட்டத்துல அதுக்கெல்லாம் தேவன் இயற்கையாக அதை வெளிப்படுத்த ஆரம்பிச்சாரு. பிறகு அவர் சபை காலங்களிலே பிறகு 1965 தான் அதை குறிச்சு முழுமையாக சபைக்கு பேச முடிஞ்சது. அவர் ஏன் வெள்ள முடிய போட்டிருக்கிறார்? வெள்ள முடி இருக்குது, இயேசு கிறிஸ்து வெள்ள முடியுடையவரா? இல்ல. அந்த பாத்தீங்கன்னா வயசானதுக்கு கிடையாது. நீங்க பரலோகத்துல சின்ன குழந்தைய பார்க்க மாட்டீங்க, பெரியவங்களும் பார்க்க முடியாது, வயசானவங்களை பார்க்க முடியாது. எல்லாரும் ஒரே நிலையில இருக்க போறாங்க. அப்போ சர்வத்தையும் சிருஷ்டித்த மட்டும் வயசானவங்க தாத்தாவை போல இருப்பாரா? இல்லை ஐயா, இல்லை ஐயா, இல்லை ஐயா. தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்த ஆரம்பிச்சார். என்னன்னா அவர் நியாயாதிபதியாக நியாயஸ்தானத்துல வீற்றிருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக தான். அது சொந்த முடி கிடையாது ஐயா. இங்கிலாந்துல நீதிபதிகள் வழக்கு விசாரித்து தீர்ப்பு கூறுகிற நேரத்துல அவர்கள் இந்த காரியத்துல முதிர்வடைந்திருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளமாக அந்த ஒயிட் பிக் என்ன செய்வாங்க? தீர்ப்பு கூறுகிற நேரத்துல அந்த ஒயிட் பிக் அணிஞ்சுதான் அவர்கள் தீர்ப்பு சொல்லுவார்கள். சாலமோனுடைய மகன் ரெகோபியாமா யெரொபெயாமா, அந்த பையன் பேரு ரெகோபியாங்களா? ரெகோபியாம். அவங்க அப்பா செத்து போன பிறகு ஜனங்க எல்லாரும் வந்து அந்த பையன் வந்து பாக்குறாங்க, எப்ப அவங்க அப்பா ரொம்ப வரியில இருந்தாலும் ரொம்ப வரி அதிகமா போட்டாரு, அதை கொஞ்சம் குறைக்கணும், அப்படி இருந்துச்சுன்னா நாங்க ஒரு சந்தோஷமா வாழ்வோம், நாங்க எல்லாரும் தாவீதை சேவிப்போம். அந்த பையன் என்ன செஞ்சா யோசிக்கிற, சரி நீங்க ஒரு 3 நாள் பொறுத்து வாங்க, நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்றேன். எல்லாரும் போயிட்டாங்க. போன பிறகு முதிர்ந்த வயது உள்ளவங்க போய் ஆலோசனை கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, அப்பா அவங்க கேட்கறது நியாயம் தான், இப்படிதான் செய்ய சில ஆலோசனை கொடுத்தாங்க. அந்த பையன் அதையும் கேட்டுக்கிட்டான். அதுக்கு அடுத்தது அவன் வயசுக்குரிய பையனுக்கு இருக்காங்க பாருங்க, அந்த பசங்க போய் கேட்டாங்க. அந்த பசங்க சொன்னாங்க, டேய் அவனுக்கு எல்லாம் அப்படியே விட்டுட்டேன்னு வச்சுக்கோ, நாளைக்கு நமக்கு பயப்பட மாட்டாங்க, அதனால இப்படி சொல்லு, எங்க அப்பாவுடைய இடுப்பு என் சுண்ட வேண்டிய அளவுதான் இருக்குது, எங்க அப்பா உங்க சவுக்கினால தண்டிச்சாரு,
நான் உங்களை தேட கொண்டு தண்டிப்பேன், அதனால வாயை மூடிக்கிட்டு விதிக்கிற சொல்ற அந்த வரியை கொடுத்துட்டு போகணும், என்ன ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லு, எல்லாம் பயந்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த பையன் பெரியவங்க சொன்ன ஆலோசனையை நான் தள்ளிட்டு வாலிபர் சொன்ன அந்த ஆலோசனை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தான். ஜனங்க என்ன சொல்றாங்க, தாவீது கிட்ட நீ பங்கும் சுதந்திரம் இல்ல, இஸ்ரவேலே நீ உங்க சொந்த வீட்டுக்கு போயிடு, பிரிஞ்சுப்ப. அதன் நிமித்தமாக தான் அரசாங்கம் 2ஆய் மாறி போனது. அதன் நிமித்தமாக ராஜ்யபாரம் 2ஆக செஞ்சு போனது. எந்த மனுஷன் சாலமோனுக்கு வேலை பண்ணணும், தேவன் அவனை ஒரு ராஜாவாக மாற்றிட்டார். காரணம் என்ன? முதிர்வடையாத ஆலோசனை. சனகரிப்பு சங்கத்துல கூட பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா 70 பேர் இருப்பாங்க. 70 பேர் இருக்கிற இடத்துல அதுல ஒரு வாலிபனம் கூட ஆலோசனை சங்கத்துல இருப்பாங்க. 70 பேரும் ஏறக்குறைய எல்லாரும் கல்யாணம் ஆகிருக்கணும். ஒரு வாலிபன் இருப்பான், அதுக்கேற்ற பிரகாரமா வயது முதிர்ந்த வயது இருப்பாங்க. தீர்ப்பு கூறுகிற நேரத்துல ஆலோசனை சங்கம் கூடிடுச்சு. இப்ப மத சம்பந்தப்பட்டதான ஏதோ ஒரு குற்றம் ஒரு மனுஷன் செஞ்சிட்டானா தீர்ப்பு, அதுக்கு அந்த பிரச்சனைக்கு தீர்ப்பு சொல்லணும்னா எடுத்தது யார் தீர்ப்பு சொல்லுவாங்க அப்படி பார்த்தோம்னா, அப்படி வரிசையா இருக்கிறாங்க பாருங்க. உதாரணத்தை நான் சொல்ல வச்சுங்க, ஒரு 30 வயசு ஒரு வாலிபனில இருந்து ஏறக்குறைய 80 வயதுடைய ஒரு நபர் இருப்பாரு. சனகரிப்பு சங்கத்துல 70 பேர் ஒரு உறுப்பினர் இருப்பாங்க. 30 வயதில் இருந்து 80 வயதுடைய ஒரு மனுஷன் இருக்கலாம் வச்சுங்க. ஆனா 80 வயது உடையவர் என்ன செய்யக்கூடாது, எடுத்ததும் தீர்ப்பு சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு நம்முடைய இந்திய அரசாங்கத்தோட பாத்தீங்கன்னா ஒரு தண்டனைக்கு கீழ்கோர்ட்டுக்கு போவாங்க. கீழ்கோர்ட்ல தண்டனை அறிவிச்சுட்டாங்கன்னா மேல் கோர்ட்டுக்கு போவான். அதுக்கு அடுத்தது உயர் நீதிமன்றத்துக்கு போவான். அதுக்கு அடுத்தது உச்ச நீதிமன்றம். ஃபைனல் அதுதான். அதை தாண்டி வேற ஒன்றும் எதுவும் செய்ய முடியாது. அப்போ அது போலதான் சனகரிப்பு சங்கத்துல கூட என்ன செய்வாங்க அப்படி பார்த்தோம்னா, முதலாவது இந்த வாலிபர் இருக்கிறா பாருங்க ஆலோசனை சங்கத்துல, அவங்க ஆலோசனை கேட்பாங்க. அவருடைய ஆலோசனை சரியா தவறா, அவருடைய ஆலோசனைக்கு அடுத்தபடியாக அப்படியே போகும். கடைசியில அந்த முதிர்ந்த மனுஷன் இருக்கிறார் பாருங்க, அவர் ஃபைனலா என்ன சொல்றாரோ அதான் முடியும். ஒருவேளை அவர் தீர்ப்பு சொல்லிட்டாருன்னா திரும்ப யாரும் நினைச்சுக்கூடாது, கீழே வரக்கூடாது, கீழே யாரும் பேசக்கூடாது. ஏன்னா அவர்தான் எல்லா விதமான சுப்ரீம் அத்தாரிட்டி உடையவராக இருக்கிறாரு. அது போலதான் தேவனாகிய கர்த்தரும் கூட சகல அதிகாரம் படைத்தவர் என்பதற்கு அடையாளமானதான் அவர் நீதிபதிகள் உட்கார்ந்து தீர்ப்பு கூறுகிறதான அந்த வெள்ள விக்கு அவர் தலையில மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இருக்கு தெரிஞ்சு இதை சபை காலத்துல அவர் போதிக்கிறாரு. சபை அதை பெருசா அவங்க ஏத்துக்கல. கொஞ்ச நாளம் ஆனது. 62வது வருஷத்துல அவரை சந்திப்பதற்காக தேவ தூதர்களா இறங்கி வந்தாங்க. பிறகு அவர் அங்கிருந்து அப்படியே மேல கொண்டு போனாங்க. கொண்டு போன பிறகு அந்த ரக்கையினால உண்டான ஒரு மேகம் இருந்தது. அதை ஏறக்குறைய அமெரிக்க நாடு புகைப்படம் எடுத்தது. அந்த புகைப்படத்தை ஏறக்குறைய உலகளாவிய மக்கள் அறிந்து கொள்வதற்காக பல பத்திரிகைகள் அதை வெளிப்படுத்த ஆரம்பிச்சு. நிறைய பேர் பார்த்தாங்க. வினோதமான மேகம், மேக கூட்டங்கள் வர முடியாத இடத்துல தோன்றிய ஒரு மேகம், மர்மமான மேகம், இதெல்லாம் போட்டாங்க. இவரு கூட ரொம்ப பெருசா நினைக்கிற அப்படியே முடிஞ்சு போச்சு. அந்த மேகத்தை குறிச்சு அப்படியே கொஞ்சம் அரசல் புரசலாக உலகம் பேசினது, சபை பேசினது. 1965வது வருஷத்துல தீர்க்கதரிசியானவர் அந்த மேகத்தை குறிச்சு இப்படி பேசுறார். அப்ப இந்த மேகமானது இந்த வடிவில கிடையாது, இது திரும்பி இருந்தது. ஏன் தேவனை ஸ்ட்ரெயிட்டா கொண்டு வந்திருக்கலாமே? செய்தி எல்லாருக்கும் கிடையாது, செய்தி எல்லாருக்கும் கிடையாது. ஆகையினால இவருக்கு கூட அதை பத்தி பெருசா ஒன்றும் தெரியல. ஏதோ ஒரு மேகம், வித்தியாசமான மேகம் இருக்குது. அப்ப பார்த்த பிறகு 1965வது வருஷம் ஏப்ரல் மாசம் ஒரு ஈஸ்டர்ல பேசுறாரு. இது சூரியோதயம் என்ற ஒரு செய்தி பிரசங்கிக்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, இந்த மேகத்தை இப்படி வலது பக்கமா திருப்புங்க. அப்படி திருப்புனீங்கன்னா
அங்க கிறிஸ்துடைய கண்ணை பாருங்க, அங்க பாருங்க அவருடைய மூக்கு தெரியுது பாருங்க, அதுக்குள்ள பாருங்க அவரு கருப்பை முடி தெரியுது பாருங்க. நான் சொல்ல திருப்பி சொல்றாரு, அங்க அவருடைய மூக்கு பாருங்க, அந்த கண்ணை பாருங்க, அதுக்குள்ள அவருடைய கருப்பு முடி. அப்ப கருப்பு முடிக்கு மேல வெள்ளை விக்கு இருக்கிறது. அவர் மனவாட்டியை சந்திப்பதற்கு, அதை உலகம் புரிந்து கொள்வதற்காக தேவன் நேரங்களிலே தம்முடைய முதலாவது இந்த அடையாளத்தை மனவாட்டிக்கு வெளிப்படுத்த ஆரம்பித்தார். தேவராகிய கர்த்தர் இறங்கி வந்ததற்கு அடையாளமாகத்தான் இந்த கிரௌட தேவன் காட்டினாரு. இங்க கிறிஸ்துவ நீங்க பார்க்க முடியும், அந்த கிறிஸ்துடைய மூக்க பார்க்க முடியும், அங்க அவருடைய கண்ணை பாருங்க, உள்ள பாருங்க கருப்பு முடி இருக்குது பாருங்க. இது எதுக்கு அடையாளம் அப்படி பார்த்தீங்கன்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிலுவை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அடைந்திருக்கிறதோ, சிலுவை இல்லாம ரட்சிப்பு கிடையாது, சிலுவை இல்லாம பாவ மன்னிப்பு கிடையாது, சிலுவை இல்லாம மீட்பு கூட கிடையாது. பேஸ் அதுதான். அது போல இதை அறிந்து கொள்ளாமல் நீ பரிபூர்ணப்பட முடியாது. ஆல்பா அவர்தான் ஒமேகாவா இருக்கிறார். எப்படி சிலுவையில அவர் பரிணாமமான தோற்றத்தோடு கூட இருந்தார். மக்களை பார்த்து அவர் அழுதார், கண்ணீர் விட்டார். எருசலேமை பார்த்து எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சினை கூட்டி சேர்க்க மன்னமா, நான் எத்தனையோ முறை கூட்டி சேர்க்க மனதா இருந்த அவர் அழ ஆரம்பித்தார். பரிதாபமான தோற்றமுடையவராக இருந்தார். ஆனா யோவான் பார்க்கிற நேரத்துல அவர் பரிதாபமான தோற்றம் கிடையாது. அவருடைய கால்கள் வெண்கலத்தை போல், உலைக்களத்தில் காய்ந்த வெண்கலத்தை போல் இருந்து நியாய தீர்ப்பு கொடுக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவராக இருந்தார். அவருடைய வாயு பட்டயம் இருபுறம் கருக்கொள்ளப்பட்டது. ஒரு காலகட்டத்தில் அவர் எப்படி இருந்தா தெரியுங்களா, அவர் பிரசங்கத்தை கேட்டு ஜனங்க என்ன சொன்னாங்க, கிருபை பொருந்தின வார்த்தை. அவர் கிருபை, அவர் வாயின் வார்த்தை கிருபை பொருந்தின வார்த்தை. உண்மை அதுதான். எனக்கு இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பாரு, இன்னைக்கு இயேசு கிறிஸ்துடைய தோற்றம் எப்படி இருக்குங்க இருக்க சொல்றாரு. அவர் இந்த உலகத்தில் இருந்தபோது தீர்க்கதரிசியாக இருந்தார். அவர் பரலோகத்திலே ஆசாரியராக இருக்கிறார். அவர் மீண்டும் இந்த உலகத்துக்கு வரும்பொழுது ராஜாதி ராஜாவாக வருவார். இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவராக இருக்கிறார். அவர் இருந்தபோது ஒரு தீர்க்கதரிசியை போல நடந்தார். அவருக்கு பசி இருந்தது, சோர்வு இருந்தது, ஜனங்களை பார்த்து பரிதவித்தார், கண்ணீர் சிந்தினார், வேதனைப்பட்டாரு. ஆனா இன்னைக்கு அவர் அந்த நிலைமை கிடையாது. ஆல்பா அப்படியாக இருந்தது, ஒமேகா எப்படியாக பார்த்தீங்கன்னா, அவரை பார்த்த உடனே முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவருடைய வாயிலிருந்து இருப்புறம் கருக்குள்ள பட்டயம், அது இருக்குள்ள பட்டயம்னா வாயிலிருந்து கத்தி வந்தது கிடையாது. அது வார்த்தை உன்னை நியாயம் தீர்க்கும், உன்னை வெட்டக்கூடிய பட்டயமாக இருக்கிறது. இது அந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. நேரம் பார்த்தீங்கன்னா 11:20 ஆயிடுச்சு. இன்னும் பேசிட்டே தான் நீங்க தாங்க மாட்டீங்க. நிறைய பேச பரவாயில்ல இருக்குதா, நம்ம முடிச்சிருவோம். ஆகையால இன்னைக்கு அவர் தான் ஆல்பா. இன்னைக்கு ஒமேகா ஊழியம் பூமியில நடந்து கொண்டிருக்கு. ஒமேகாக்குரிய செய்தி தான் பின்மாறியாக இருக்கிறது. முன்னாடியும் பின்மாறியும் நம்ம காலத்துல தேவனாகிய கர்த்தர் பொழிய செய்தார். இன்னைக்கு நமக்கு பெந்தகோஸ்து தெரியும், அதே போல முடிவும் தெரியும். அவர்தான் துவக்கமும், அவர்தான் முடிவு. அவர் முந்தினவர், அவர் பிந்தினவர். அவர்தான் ஆல்பா, அவர்தான் ஒமேகாவா இருக்கிறார். இந்த ஒமேகா என்ற இந்த வார்த்தை தான், இந்த ஒமேகாக்குரிய செய்தி தான் உங்களை பரிபூர்ணப்படுத்த முடியும். இந்த ஒமேகா செய்தி தான் உங்களை பரிபூர்ணத்துக்கு நேராக இட்டு செல்லுகிறதாக இருக்கிறது. வார்த்தை அப்படியே விசுவாசிங்க, வார்த்தை அப்படியே நம்புங்க. தேவன் உங்க வாழ்க்கையில மகத்தான காரியத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். only believe, all things are possible. என்னப்பா என்னவோ பேசுறாங்க, வாழ்க்கையில் எதுவும் நடக்க மாட்டேங்குது. ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு வீட்டுல ஒரு குழந்தைக்கு 2 செய்திகளுக்கு சம்பந்தம் கிடையாது, இருந்தாலும் சபை புரிஞ்சுக்கிட்டோம். கால் நடக்க முடியாம, கால் ஒரு விதமான பிறகு இருந்து வளைந்த கால், குழந்தைக்கு நடக்க முடியாது. அப்ப யாரோ ஒரு சகோதரி என்ன செஞ்சாங்க, தீர்க்கதரிசியோட கூட்டத்துக்கு போன பிறகு ஜெபித்த ஒரு துணி இருந்துச்சு. அந்த துணி எடுத்துட்டு வந்து, இவங்களுக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது, இந்த மாதிரி சொல்லிமா, இது வந்து தேவனுடைய மனுஷன் ஜெபித்த துணி, இது குழந்தையுடைய காலை சுத்தி விடுங்க சரியாயிடும்.
அவங்க பெருசா எதிர்பார்ப்போட அந்த துணியை வாங்கி அந்த கால் பாதங்கள் பெண்டா இருந்திருப்பாங்க, அந்த காலை அவங்க சுத்தி விட்டாங்க. சுத்தி விட்டுக்க பிறகு இன்னைக்கு பார்த்தாங்க, நாளைக்கு பார்த்தாங்க, நாளைக்கு பார்த்தாங்க, நாளைக்கு பார்த்தாங்க, அது ஒண்ணுமா நடக்கவே இல்லை. குழந்தை அங்க இருந்து கால் தேய்ச்சி தேய்ச்சி போயிட்டு அது ரொம்ப அழுக்காயிடுச்சு. அழுக்கான பிறகு அந்த இந்த மாதிரி சொன்னாங்க, சிஸ்டர் அந்த குழந்தை கால கட்டின துணியெல்லாம் அழுக்காதான், ஒன்னும் மாற்றம் எதுவும் ஏற்படல, அழுக்காயிடுச்சு, என்ன பண்ணலாம்? அந்த மாதிரி எவ்வளவு பெரிய விசுவாசி பாருங்க. நடக்கலையா? ஒண்ணு பண்ண தோச்சு திரும்ப கட்டுமா? திரும்ப அந்த துணியை கட்டினாங்க. திரும்ப கொஞ்ச நாள் ஆச்சு, அந்த துணியை குழந்தை அங்கே நடந்துகிட்டு இருந்து கிழிஞ்சு போச்சு. திரும்ப சொல்றாங்க, எதுவும் நடக்கல, ஆனா துணியெல்லாம் கிழிஞ்சு போச்சு. அதுக்கு நம்ம சொன்னாங்க, நூல் போட்டு சுத்துங்க. சொன்னதுக்கெல்லாம் செஞ்சுட்டாங்கம்மா. அழுக்காயிடுச்சு, தோச்சுது, கிழிஞ்சு போச்சு, நூல் போட்டு சுத்திடுச்சு. தேவன் உங்களை ரொம்ப நேரம் காக்க விட மாட்டாரு. தேவன் தேவனா இருக்கிறார். ஒரு சின்ன சாட்சி கூட நான் சொல்லி முடிச்சிடறேன். எங்க மகளுக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய அவங்க அந்த தம்பியுடைய அக்கா அவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், தேவன் ஒரு நோக்கம் இல்லாமல் எங்களை வழி நடத்தவும் மாட்டார். நான் அடிப்படையில இருந்து வளர்ந்தவன், உங்களுக்கு தெரியும், சபையாருக்கு தெரியும். நான் எந்த ஒரு கிறிஸ்துவ பின்புலத்துல இருந்து வரல, எனக்கு எதுவும் தெரியல, நான் படிப்படையில முட்டாள். ஆனா தேவனை குறிச்சு அடிப்படையில நான் ருசித்தவன். அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா நான் யாருக்கிட்டையும் என்ன ரொம்ப விட்டு கொடுக்கவே மாட்டேன். நான் தைரியமா சொல்லுவேன், நான் ஆராதிக்கிறது எப்படிப்பட்டவர், ஏன்னா நான் அடிப்படையில தேவனை ருசிச்சவன், அதனால எனக்கு தெரியும். அப்ப அந்த அந்த குடும்பத்தை சார்ந்தவங்கள அப்பா திடீர்னு இறந்துட்டாரு. இறந்து கொஞ்ச காலம் ஆச்சு. சில வருஷங்களுக்குள்ளாக அம்மா ஒரு நர்ஸா இருந்திருக்காங்க. நர்ஸ் சொல்றத விட டாக்டருக்கு அசிஸ்டண்டா இருந்திருக்காங்க. கொஞ்ச நாள் பிறகு அந்த அம்மாக்கு ஏதோ கொஞ்சம் கிட்னில பிரச்சனை இருக்கு. அது அப்படியே வீட்டுல சொல்லாம பசங்களை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த கொரோனா அதிக உச்சக்கட்டத்துல இருந்து ஒரு காலகட்டம். இந்த மாதிரி கிட்னில பிரச்சனை வந்த பிறகு நேரா ஹாஸ்பிட்டல் போனாங்க. கொரோனா தொற்று ஏற்பட்டது. கொஞ்ச காலம் இருந்தாங்க. பிள்ளைங்களாம் ரொம்ப எதிர்பார்த்தாங்க, ஆனா நம்ம இறந்துட்டாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, அப்பாவும் இல்ல, அம்மாவும் இல்ல, ரெண்டு பசங்க, பையன் கொஞ்சம் சின்ன பையன், அக்கா கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க. அவ்வளவுதான், வாழ்க்கை போச்சு. இனிமேல் யார் நம்ம காப்பாற்ற, யார் நம்ம கூட இருக்கிறாங்க? அப்போ அவங்க அக்கா கையை பிடிச்சி சொல்லிச்சான், ஒரு வசனம் சொல்லிச்சான், எனக்கு ஞாபகம் இல்லை. அவர் ஆகாயத்து பட்சிகளை எப்படி போஷிக்கிறாரு, இந்த வசனம் வரிசையா சொல்லிட்டு, அந்த தேவன் நம்ம கைவிட்டுருவாரா? அவர் நம்மை போஷிப்பார், அவர் நம்ம நடத்துவாரு. ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிற தேவன் நம்ம மறந்துடுவாரா? சாதாரண நேரத்துல சொல்லலாம், ஐயா நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் தெம்பா இருக்கணும் வசனம் எல்லாம் சொல்லலாம், சிஸ்டர் கவலைப்படாத. ஆனா அந்த நேரத்தை வந்து பாருங்க வார்த்தை, அதைதான் பரலோகம் கவனப்படுத்துகிறதா இருக்குது. அந்த வார்த்தை சொல்லிட்டு அப்படியே அவங்க ரெடியானாங்க. இங்க சென்னையில வேலை பார்த்திருக்காங்க, நல்ல சம்பளம். சென்னையில வேலை செய்ய முடியாது, திரும்ப அந்த குன்னூருக்கு போயாச்சு. அவங்க ஒரு பேங்க்ல வேலைக்கு போன பிறகு இங்க வாங்குற சம்பளத்துல கால்பாகம் தான் அங்க கிடைக்கும். சரி, அங்க போன பிறகு அது சொன்ன சாட்சியை ரொம்ப கவர்ந்தது. பேங்க்ல வேலை செஞ்சாங்க, நிறைய மக்கள் மத்தியில ஒரே ஒரு கிறிஸ்தவ பெண்ணு. அங்க நிறைய சில போராட்டங்கள் இருந்தது, எப்படி தேவனை பிடிச்சுக்கிட்டு அப்படியே ஓடிட்டு இருக்காங்க. கடைசி அந்த பேங்குடைய எம்பி அவர் தற்செயலாக ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஒரு விசிட்டுக்காக அந்த பேங்க் வந்திருக்காங்க. அப்போ பேங்க் அப்படியே ரொம்ப ஜெகஜோதியா இருந்து அவரை சந்தித்த பிறகு அவர்கிட்ட இந்த பேங்கை குறிச்சு, அவருடைய காரியங்களை குறிச்சு கொஞ்சம் பெருமையா பேசுறதுக்கு எல்லாரும் முடிவு பண்ணி எல்லாரும் ஆயத்தமாயிட்டாங்க. உன்னை சந்திச்ச உடனே இதை பத்தி அப்படி பேசணும், உன்னை சந்திச்ச உடனே நீ அப்படி பேசணும், உன்னை குறிச்சு அப்படி பேசணும், அப்படி பேசணும், எல்லாம் சொல்லிதான் வச்சிருக்காங்க. அதுல வந்து ஒரு பெரிய பணக்காரங்க யாரோ ஒருத்தர் இருக்காங்க. அந்த மாதிரி கொஞ்சம் பணம் போட்டுருக்குது. அதுல உள்ள பெரிய பெரிய பேங்க் மேனேஜர் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அம்மா கிட்ட வந்து கோடிக்கணக்கா பணம் இருக்கான். அம்மா உங்க பணத்தை கொஞ்ச நேரம் டெபாசிட் பண்ணிட்டு அப்புறம் எடுத்துக்காங்க. நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறதோ அதை யார்கிட்ட ஒத்துக்கொண்டுதான் அது பாட்டு போயிட்டு இருக்குமா. அதுக்கப்புறம் இந்தமா கேஷியரா இருந்திருக்கு. அவங்க வீட்டுல உள்ள குக்கு பேங்க்குக்கு வந்துட்டு போவாரா. இவங்களுக்கு பெருசா எதுவும் தெரியாது, குக்கு கிட்டே பேசுவாங்க. அவரு ஏதாவது குட் மார்னிங் வேணும்னா குட் மார்னிங் அப்படி சொல்லி பேசிட்டாங்க. அப்படி பேசிட்டு இருக்கிற நேரத்துல அந்த குக்கு போயிட்டு அவங்க ஓனர் மகிட்ட சொல்லியிருக்காங்க, அவங்க ஏதோ லோன் போட்டுதான் வந்திருக்காங்க இந்த மனுஷனுக்காக. அம்மா, அந்த ஒரு புதுசா ஒரு லேடி வந்திருக்காங்க அம்மா மேடம்,
அவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்களே, நீங்க ஏன் உங்க பணத்தை கொஞ்சம் டெபாசிட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாராம். சொன்ன உடனே அதுக்கு அடுத்த நாள் அந்த வந்த உடனே பேங்க் ஒரு மாதிரி ஆயிடுமா, ஏன்னா கோடிக்கணக்கான பணம் வச்சிருக்குது. பேங்க் ஒரு மாதிரி ஆன பிறகு அந்த அம்மா வந்த பிறகு கேட்டு, கவிதா நீ என்னவா உங்ககிட்ட என்ன சொன்னியாங்க, எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஆனா நீ சொன்ன அதுக்காக இந்த ஒரு பெரிய அமௌண்ட் நான் போடுறேன், ஆனா ரொம்ப நாள் வச்சுக்க மாட்டேன், 2 நாள் தான் போடுறேன், நீ போடுமா. பெரிய பெரிய ஆள்லாம் கேட்டாங்க, இதை போடல, இந்த பெண்ணு கிட்ட நம்ம டெபாசிட் பண்ணிக்கிறது போயிருக்கு, முடிஞ்சு போச்சு. அந்த நேரத்தில் எம்பி அங்க வந்திருக்கிறார். வந்த பிறகு நிறைய பேர் என்ன செஞ்சிருக்காங்க, பேங்கை குறிச்சு வர்ணிப்பதற்காக அல்லது அந்த எம்பியை குறிச்சு புகழ்ந்து பேசுவதற்காக ஆயத்தமாக நீ இதை பேசணும், நீ அதை பேசணும், அதை பேசணும் என்ன சொல்லிட்டு எல்லாரும் சீரியஸ். அப்ப இந்த வாலிபு பெண்ணை கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க, நீ என்ன தெரியுமா சொல்லணும், எம்பி வந்துட்டாருன்னா எங்களுக்கு அப்பாவும் அம்மாவும் கிடையாது, எங்களை இந்த பேங்க் தான் எங்களை காப்பாத்துறது, இந்த பேங்க் தான் எங்களுக்கு சோறு போடுது, இப்படி சொன்னீங்கன்னா எம்பி உருகி போயிடுவாரு. அது உனக்கு யார் எங்க சோறு போடுது, நான் சொல்ல மாட்டேன். அந்த வைராக்கியத்தை தேவர்கள் பார்க்கிறார். ஐயா சர்வ படித்த தேவன், நீ என்ன முடிவு எடுக்கிற பரவாயில்ல கவனிச்சுக்கிட்டே இருக்கும். சின்ன சின்ன விஷயம் தான் பெரிய பெரிய ஆசிரியத்தை தட்டிட்டு போயிடலாம். சொன்னா உண்மை, அந்த ஒரே ஒரு வார்த்தை பரலோகம் அசைந்தது. அவன் எதை கேட்க மனித கொண்டு போடு, சொல்ல பல நேரமா கேட்டு பார்ப்பு வரவா இல்லையா. அவர் சர்வ வல்லவர், சர்வ வல்லவர். சின்ன சின்ன வார்த்தை பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சில நேரத்தில் சின்ன சின்ன விஷயம் பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை தடுத்து நிற்கிறோம். யோசிச்சு பாருங்க, சின்ன வார்த்தை தான் பெரிய ஆசீர்வாதத்தை தடுத்து நிற்கிறோம். ஆனா சில நேரத்தில் சின்ன வார்த்தை இந்த வாழ்க்கையை டோட்டலா மாற்றிடும். முடிவு பண்ணிச்சு, நானும் சொல்ல மாட்டேன், யாரு எனக்கு சோறு போடுறாங்க, பேங்க்ல எனக்கு சோறு போல, எங்க தேவர்களை கோஷிக்கிறார், எங்க தேவர்களை நடத்துகிறாரு, கைவிடாத தெய்வம் அவர், வாழ வைக்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்து. முடிவு பண்ணிச்ச நாளாக சொல்ல மாட்டேன். அப்புறம் அங்க ஒரு பேசிட்டு வந்த பிறகு அந்த எம்டி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டான், சார் இந்த மாதிரி நம்ம பேங்க்ல ஒரு பெரியவங்க இருக்கிறாங்க, நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க, அப்ப எனக்கு ஒண்ணும் பெருசா தெரியல, அவங்க குக்கிங் வந்துட்டு போவாரு, நான் குக்கையும் ஓனரையும் ஒரே மாதிரி நடத்துவேன், அவருக்கு நான் நல்ல மரியாதை கொடுப்பேன், அவர் போய் அந்த அம்மா கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அந்த அம்மா குக்குடைய வார்த்தை கேட்டுட்டு பணத்தை டெபாசிட் பண்ணாங்க. மனுஷன் உருகி போயிட்டாரு. உருகி போனாரு. அவர் உருகலையா, தெய்வம் உருக வச்சாரு. நீ இயேசுவுக்காக நின்னுப்பார், பரலோகம் பக்கத்துல நிற்போம். இயேசுவுக்காக வைராக்கியமான வார்த்தையை முடிவு பண்ணு, இயேசு பக்கத்துல இருப்பாரு. நம்ம என்ன முடிவு பண்றோமோ பரலோகோட வார்த்தையை நீ எடுத்த முடிவை கௌரவப்படுத்தக்கூடியதாக இருக்குது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆக எனக்கு எப்படியாக இருக்குன்னா, அவர் ஆல்பா, அவர் ஒமேகா. ஆல்பாவை குறித்து உலகம் அறிந்திருக்கிறது, அவர் ஒமேகாவாக மனவாட்டிக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு ஒமேகாக்குரிய செய்தி தான் மறுரூபத்துக்கான செய்தி, ஒமேகாக்குரிய செய்தி தான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான செய்தியாக இருக்கிறது. என்ன நடந்துச்சு அங்க? மனுஷகுமாருக்கு ஒப்பான ஒருத்தர் அந்த நீண்ட ஆயுசுடையவர்கிட்ட கொண்டு வரப்பட்டார். ஆனா வெளிப்படுத்த விஷயத்துல எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, அவர் தான் நீண்ட ஆயுசுடையவர். மனுஷகுமாருக்கு ஒப்பானவர் நீண்ட ஆயுசுடையவராக மாற்றிக்கொள்ளலாம், தன்னுடைய முகமுடிய மாற்றிக்கொண்டார். மனுஷகுமாரா இருந்தவர் இன்னைக்கு அவர் எப்படியாக இருக்கிறார்? சர்வத்திற்கும் மேலான தேவனாக இருக்கிறார். அவர் ஆல்பா, அவர் ஒமேகா. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். நம்ம வரைந்து இருக்கலாமே. இயேசு நல்லவராக இருக்கிறார். இயேசுவை நம்பினவர் அவர் ஒருபோது கைவிடுவதில்லை. ஐயா, அவர் நம்ம கிட்ட எந்த தகுதியை எதிர்பார்ப்பது கிடையாது. என்னுடைய நல்ல குணலட்சணங்கள் அவருக்கு தேவை கிடையாது. நான் நல்லவனா இருக்கிறதுக்காக இயேசு எனக்கு தெரிஞ்சிக்கவே இல்லை. என்னை விட எத்தனை நல்லவங்களா இருக்கிறாங்க, நம்ம விட எத்தனை நல்லவங்க இருக்கிறாங்க. ஆனா நம்மை விட நல்லவங்களெல்லாம் விட்டுட்டு என்ன தேடி வந்தார்? உங்களை தேடி வந்தார், கரங்களை பற்றி கொண்டார். இன்னைக்கு உலகம் இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகை அந்த மகத்தான அந்த காரியத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஒமேகா கூடிய ஊதிய நிபுணர் நடக்குது. பின்மாறி மழை பொழியப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பின்மாறிக்குரிய ஆகாரத்தை தான், அந்த மழையை தான் இன்னைக்கு நீங்க நான் ருசிச்சுட்டு இருக்கிறோம். முன்மாறியும் பின்மாறியும் ஒன்று சேர்ந்து நம்ம காலத்தை பொழிந்தது. 65 பேசுறாரு, இனி வரப்போகும் காரியத்துல முன்மாறியும் பின்மாறியும் ஒன்றாய் செய்து கொண்டிருக்கிறது. எனக்கு மனமாட்டியே, நீ சாதாரணமானவள் கிடையாது, நீ முன் குறிக்கப்பட்டவள்.
தேவன் உன்னை குறித்து மிகப்பெரிய திட்டம் தீட்டி வைத்திருக்கிறார். ஒருவேளை நீ கைவிடப்பட்டவளை போல உன்னுடைய காரியத்தை யாரும் உணர்ந்து கொள்ளாத போல தெரியும். பரலோகனை பார்த்துக்கிட்டே இருக்குது, பரலோகனை பார்த்துக்கிட்டே இருக்குது, பரலோகனை பார்த்துக்கிட்டே இருக்கு. அவர் காட்சிக்கு வருவார். நீ நினைக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தோட வாழ்க்கையை ஏற்படுத்த வல்லவராக இருக்கிறார். இயேசு மாறாதவர், இயேசு மாறாதவர், இயேசு மாறாதவர். இயேசு என்பன் வாழ்வில் பலனானா எனக்கு என்ன ஆனந்தம். இயேசு என்பன் வாழ்வில் பலனானா எனக்கு என்ன ஆனந்தம். இயேசு என்பன் வாழ்வில் பலனானா இந்த இயேசு இந்த வாழ்க்கைக்கு போதுமானவராக இருக்கிறார். பல நேரங்களில் பிசாசு நமக்கு தேவையில்லாத குழப்பத்தவன் பண்றா. நீ இன்னொரு நம்புறியா, இன்னொரு நம்பிக்கிட்டு இருக்கிறியா, அவர் நமக்கு எதையும் செய்ய மாட்டாரு. இல்லை இல்லையா, அவருடைய வாழ்க்கையில் மகத்தான திட்டத்தை தீட்டி வைத்திருக்கிறார். அவர் சரியான நேரத்தோட வாழ்க்கையில் மகத்தான காரணம் செய்ய போகிறார். அவர் எனக்கு போதுமானவராக இருக்கிறார். நாம் யாவரும் பயபக்தியில் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, இயேசுவே நீர் எனக்கு போதுமானவராக இருக்கிறீங்களா, நாங்க இன்னும் கூட உண்மை நம்புகிறோம் ஆண்டவரே, நாங்க இன்னுமாய் கூட உண்மை நம்புகிறோம் ஆண்டவரே, உண்மை நம்பியவர்கள் ஒருவேளை கைவிடுவது இல்லை ஆண்டவரே. இயேசுவே நீங்க நல்லவர் 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 நல்லவராகவே இருக்கிறீர்களா. கர்த்தருடைய வாழ்க்கை மகத்தான காரியத்தை செய்யும் வல்லவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவருடைய ஊழியக்காரனான இப்போது இயேசுவின் நாமத்திலே இந்த ஜனங்களுக்காக வருகிறேன். இவர்களை தொலைப்படுத்திக் கொண்டிருக்கிறார், குழப்பத்தை உண்டு பண்ணுகிறார் பிசாசு. இயேசுவின் நாமத்திலே விலகி ஓடி போது உனக்கு கட்டளை இருக்கிறேன். இவருக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி ஜீவனை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இவருக்காக பலியாக்கப்பட்டு தம்முடைய விலைமதிப்பட்ட ரத்தத்தால் மீட்டிருக்கிறபடியாக உனக்கு அதிகாரம் நிலை என்று விலகி போகும்படியாக கட்டளை இருக்கிறேன். எப்படியுடைய எல்லா இருதயத்தின் வாஞ்சியா நிறைவேற்றுங்கய்யா, தேவையில்லாம சந்திங்கய்யா, குழப்பமெல்லாம் இருதயத்தின் வெளியேற்றம் ஆண்டுகிறேன். இந்த பிள்ளைகளை தெய்வீக சந்தோஷ சமாதானம் நிரப்பிக்கிறாங்க. வந்த மக்கள் ஒவ்வொரு ஆசீர்வதித்து அனுப்புங்க. நன்மையும் கிருபையும் பின்தொடரட்டும். இந்த நல்ல ஆவியானவர் செவையான பாதை நடத்தியவர்களுபடியாக இயேசு கிறிஸ்துவின் மகத்தான நாமத்தில் வெளிக்கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.